Hi viewers, welcome to Camy Talks. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் டெக்னாலஜி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம முன்னாடி யூஸ் பண்ண ஹேண்ட்ஃபோனுக்கும் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ இது குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆகணும் டெக்னாலஜி லெவல் அப்படிங்கிறத இன்ட்ரோ பண்ணுறது தான் ஸ்டெம் எஜுகேஷன். ஸோ ஸ்டெம், எஸ் சயின்ஸ், டி டெக்னாலஜி, இ இன்ஜினியரிங் அண்ட் எம் மேத். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டெக்னாலஜியும் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது தான் இந்த எஜுகேஷனோட நோக்கமே. ஸோ இனி வர்ற காலத்தில் டெக்னாலஜி லெவல் குழந்தைங்களை எப்படி ஷைன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எஜுகேஷனை இப்போ எல்லா ஸ்கூல்லையும் சிலபஸ்லையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸ்டெம் எஜுகேஷன்னா என்ன, அதை எப்படி ப்ராக்டிக்கலி லேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Friends, I am Vidul. I have a very big interest in STEM. This is because from my childhood, I have been making AI robots and building mechanical modules. நம்மளோட ஜென்ரேஷனில் வந்து மொபைல் ஃபோனும் இன்டர்நெட்டு தான் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ திடீர்னு ஒரு பிளாக் அவுட் ஆச்சுன்னா நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியாது. மெக்கானிக்கல் மாடியூல்ஸ் யூஸ் பண்ணுற டிவைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்டெம் லேப் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குது. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸில் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயங்களை வந்து ஈஸியாக கிளியரான வேலையும் ரிலையபிளான வேலையும் சொல்லிக் கொடுக்குது. நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து போகலாம். இப்போ நான் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து ஒரு வாட்டர் லெவல் எல்லாம் ஆப்ஸ்டிகல் சென்சரை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து மோட்டரை வந்து ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணாமல் விட்டுறாங்க, அதனால வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆகுது. இப்போ இதுதான் மோட்டர்னு நினச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், வாட்டர் ஓவர்ஃப்ளோ ஆனதுனால அலாம் வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மோட்டரை ஆஃப் பண்ணிடலாம். As we all know, STEM is rapidly becoming an important collaboration in education and world economy. பேசிக்காக என்னோட நேச்சுரல் இன்க்ளேஷன் வந்து டுவர்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மட்டும்தான். ஸோ ஸ்டெம் வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது என்னோட ஃப்யூச்சர் பார்த்து சூஸ் பண்ணுறதுக்கு. அவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படின்னா காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸை கூட ஈஸியாக ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மாடியூல் வந்து டோர் லாக்கிங் சிஸ்டம் சென்சார். இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து டோர் லாக்கா இருக்கா இல்லையான்னு சொல்லிடும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸில் அவ்வளோவா ஆர்வம் காட்டுறதில்ல. பட் ஃப்யூச்சரில் அவங்க கரியரில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்னு கண்டிப்பாக இதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ நிறைய ஸ்கூல்ஸில் இப்போது ஸ்டெம் எஜுகேஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணி குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இதனால் அவங்களுடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருக்கட்டும், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், டீம் ஒர்க், டிஜிட்டல் லிட்ரஸி, அடாப்டபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டின்னு எல்லா ஸ்கில்ஸ்லையும் அவங்க வெல் வர்ஸ்டாக இருப்பாங்க. மில்லியன்ஸ் ஆர் தி ஆப்பிள் ஃபால் பட் நியூட்டன் ஆஸ்க்டு ஒய். இப்போ நம்ம பார்த்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக படிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்ஸ், சயின்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டை தாண்டி ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங், ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப்னு டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கை யூஸ் பண்ணி ரியல் வேர்ல்டு கூட குழந்தைங்களை கனெக்ட் பண்ண வைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான மெத்தட் தான் இந்த ஸ்டெம் எஜுகேஷன். Creativity is the secret sauce to learn STEM.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம கேமி டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.